இதில் என்எம்எம்எஸில் 2026 மேட்டில் 26வது கொஸ்டின் பார்க்குறோம். விடுபட்ட உறுப்பை கண்டுபிடி. 21 to 36 விடுபட்ட உறுப்பை கண்டுபிடிக்கிறோம். முதல்ல பாருங்கள், 2 3 4, அடுத்து 3ல் முடியுது, 4ல் ஆரம்பிக்குது, 4 5 6, 6ல் முடியுது, திரும்ப 6ல் ஆரம்பிக்குது, 6 7 8. அதே மாதிரி இப்போ 8ல் ஆரம்பிக்கணும், 8 9 10 இருக்கும், சரியாக வரல. இந்த பக்கம் பாருங்கள், 2 4 6, 3 2 4 6, 2 2 கொடுத்து 8 வரணும், இங்கே வரல. 3 2 5 5 2 7, 2 2 கொடுத்து 2 இங்கே கூடி வரல. 4 2 6 2 8 2 கூடி வரல. அப்போனா இந்த சீக்வன்ஸ் இல்லை. என்ன சீக்வன்ஸ் இதில் ஒர்க் ஆகுதுன்னா, இது ரெண்டையும் பெருக்கிறாங்க, 4 6 24, இந்த 2 கழிக்கிறாங்க, 22 வந்துருச்சு. அதேமாதிரி பாருங்கள், ஐஎல் 35, 35ல் 3 கழிச்சா 32. அதே மாதிரி 6 48ல் 4 கழிங்க, அப்போ 44 தான் ஆன்சர். 44 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இங்கே வாங்க, இதில் பாருங்கள், இது ரெண்டுக்கும், இந்த 5க்கு 7க்கு வித்தியாசம் 2 இருக்குது, 7க்கும் 9க்கு வித்தியாசம் 2 இருக்குது. இந்த இது 2க்கு வித்தியாசம், 3க்கும் 9க்கு வித்தியாசம் என்ன இருக்குன்னு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா 6 வரணும். இங்கே 6 வித்தியாசத்தை மட்டும்தான் பார்க்கணும். மைனஸை பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழிச்சு, 7ல் 5 போனால் 2, 9ல் 7 போனால் 2, 9ல் 3 கழிச்சா 6. இங்கே பாருங்கள், பிலேருந்து இ எப்படி வந்துச்சுன்னா, சிடி விட்டுட்டு இ வந்திருக்கு. சிடி 2 எழுத்து போயிடுச்சு. ஈக்கு அடுத்து எஃப்ஜி போக ஹெச் வந்திருக்கீங்க, ரைட்டுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு காதான்னு பாருங்கள், ஈக்கு அடுத்து எஃப்ஜி போக ஹெச் வந்துருச்சு. ஹைச்சுக்கு அடுத்து ஐஜேக்கு போக கே 2 2 விட்டுட்டு வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே ஏக்கு அடுத்து என்ன வந்திருக்குன்னா, என்னென்னு விட்டுருக்குன்னா, பிசி பிஏ பிசி 2 எழுத்து. அதுக்கடுத்து டிக்கு அடுத்து 2 எழுத்து விடணும். இஎஃப் விட்டுட்டா ஜி தான் வரணும். அப்போ 6G தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நல்லா பாருங்கள், 2க்கு வித்தியாசம் 2. பிக்கு அடுத்து சிடி 2 எழுத்து விட்டுருக்கு. ஈக்கு அடுத்து எஃப்ஜி விட்டுட்டு அடுத்து ஹெச் வருது. அதே மாதிரி இதில் அதே மாதிரி தான் வருது. 7க்கு 9க்கு வித்தியாசம் 2. இந்த ஈக்கு அடுத்து ஹெச் அப்படின்னு இருக்குது, எஃப்ஜி 2 லெட்டர் போய்ட்டு ஹெச் வந்திருக்கு. ஹெச்சுக்கு அடுத்து ஜி, இது ஹெச் ஐஜே 2 லெட்டருக்கு கே வந்திருக்கு. அதே மாதிரி 3க்கு 6க்கு வித்தியாசம் 6, 3க்கு 9க்கு வித்தியாசம் 6. 7 இந்த டி எப்படி வச்சுன்னா, பிசி 2 லெட்டர் விட்டுருக்கு. டிக்கு அடுத்து 2 லெட்டர் விடணும். இஎஃப் விட்டுட்டு ஜி வரணும். 6G தான் கரெக்டான ஆன்சர். இங்கே பாருங்கள், இங்கே வர்க்க எண்களாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது 8 ஸ்கொயர்டு, இது 2 ஸ்கொயர்டு, இது 3 ஸ்கொயர்டு, இது 4 ஸ்கொயர்டு. இதில் என்ன இருக்குன்னா, இந்த வர்க்க மூலம் இருக்கும்ல, 8 8 2 10, 10 3 13, 13 4 17 வந்திருக்கு. இங்கே அதே மாதிரி பாருங்களேன், 9 3 ஸ்கொயர்டு, இது 6 ஸ்கொயர்டு, இது 4 ஸ்கொயர்டு, இது 7 ஸ்கொயர்டு. இங்கே அதே மாதிரி 11 ஸ்கொயர்டு, 5 ஸ்கொயர்டு, 1 ஸ்கொயர்டுனே போட்டுடலாம். 1, இது 2 ஸ்கொயர்டு. இங்கே பாரு, அதை மட்டும் கூட்டுங்களேன். 1 1 2 3 3 11 14 14 ஒரு 5 19 கரெக்டாக வந்திருக்கு. அப்போ வர்க்க மூலங்களை கூட்டணும். இப்போ இதில் இதுக்கு வர்க்க மூலம் 3, இதுக்கு வர்க்க மூலம் 6, இதுக்கு வர்க்க மூலம் 4, இதுக்கு வர்க்க மூலம் 7 கூட்டணும்னா 6 3 9, 9 4 13, 13 20 இருக்கு பாருங்கள் ஆன்சர். 20 தான் கரெக்டான ஆன்சர். திரும்ப பாருங்கள், 9க்கு வர்க்கமூலம் எடுத்த 3, 36க்கு வர்க்கமூலம் 6, 16க்கு வர்க்கமூலம் 4, 40 எல்லாத்துக்கும் கூட்டுங்க. 6 9, 9 4 13, 13 ஒரு 7 20 ஆன்சர். இங்கே எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னா, 4:64னா 6க்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 என்ன செய்கிறாங்க, 2ஆல் பெருக்கிறாங்க, 8க்கு ஸ்கொயர் பண்ணுறாங்க. இந்த இங்கே இருக்க நம்பரை 2ஆல் பெருக்கி வர்க்கப்படுத்துகிறாங்க. 4 2 8, 8 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் வர்க்கப்படுத்துகிறாங்க. இங்கே அதே மாதிரி 6 2ஆல் பெருக்குங்க, 12, 12 வர்க்கப்படுத்துனீங்கன்னா 12 12 140, 140 கரெக்டாக ஆன்சர். இங்கே என்னன்னா, இதில் அப்படியே ஃபில்லப் பண்ணி பாருங்களேன். முதல் ஒரு வரிசை ஃபில்லப் பண்ணுங்கள். ஏ இப்போ 2A போட்டாச்சு. பிஏஏ 3 வந்திருக்கு. திரும்ப ஏஏ
பிபி சரி சீக்வன்ஸாக கரெக்டாக வரல பாருங்கள். பிஏஏ அடுத்து இப்படி தொடர்ந்து வரல. அடுத்து ரெண்டாவது போடுங்களேன். ரெண்டாவது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். பி ஏ ஏ பி ஏஏ ஏஏ பி இது இங்கே ஃபில்லப் பண்ணது இங்கே 1 போட்டிருக்கேன். அடுத்து ஒரு லெட்டரை விட்டுட்டு இந்த 2 ஏ வந்துருச்சா. அடுத்து இந்த இதுக்கு போட்டிருக்கேன். அடுத்து ஏஏபிக்கு அடுத்து 3வது என்ன இருக்குது, 2 ஏஏ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் பிஏஏ 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 வந்திருக்கு. ஒரே மாதிரி ஆர்டராக வந்திருக்கா. பிஏஏ 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 வந்திருக்கு. அப்போ இதுதான் கரெக்டாக ஆன்சர். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துருங்க. ஸ்டெப்ஸ் பண்ணால் ஒரு சீக்வன்ஸாக பிஏஏ 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 வந்திருக்கு பாருங்கள். பிஏஏ இந்த சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுங்க. பிஏ பி அடுத்து ஏ ஏபி ஏஏ. இப்போ பாருங்கள் பிஏஏ 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 வந்திருக்கு பாருங்கள். அப்போ இந்த சப்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சீக்வன்ஸாக வந்துருச்சுன்னா அதான் கரெக்டான ஆன்சர். இப்போ இதான் கரெக்ட். இது அதே மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 இந்த 1 இந்த இடத்துக்கு பதிலாக 1, ரெண்டாவது இடத்துக்கு 0, அடுத்து 0 1 இருக்குது. அடுத்து 0 0 1 0 ரைட்டுங்களா. 0 1 ஓகேங்களா. விட்டு போன இடம் இங்கே இருக்குது பாருங்கள். மொதல் 2 விட்டுருக்கு. அடுத்து 0 1க்கு அடுத்து ஒரு நம்பரு. அது 0 1 0 போக 2 நம்பரு ரைட்டுங்களா. அடுத்து 0 0 வந்துருக்கு. இப்போ பாருங்கள் 100 100 100 100 வந்திருக்கு பாருங்கள். கரெக்டுங்களா. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண உடனே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஆர்டர். ஓகேங்க. இது ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள். 1 0 போட்டீங்க. இதை போட்டாச்சு. அடுத்து 0 1 இங்கே இருக்குது. முதல்ல 1 0 போட்ட 1 0 போட்டாச்சு. 1 0 இங்கே போட்டாச்சு. 0 1 இருக்குது இங்கே. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு 0 போடுங்க. ஓகேங்களா. அடுத்து இங்கே 0 இருக்குது. 1 0 ஓகேங்களா. சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா. அதனால் இதான் கரெக்டான ஆன்சரு. திரும்ப பாருங்கள். புரியுதான்னு பாருங்கள். இதில் அப்படியே மொதல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 1 0 0 1 இது 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஒரு 0 இது சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து 0 1 0 இருக்குது. அதுக்கடுத்து 0 1 மட்டும் போட்டால் போதும். 2 0 இது 2 ஃபில்லப் பண்ணியிருக்கேன். 1 0 போட்டிருக்கேன். 0 1 இருந்துச்சு. இதுவும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 0 இருக்குது. அதுக்கடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 1 0 0 ஓகேங்களா. 0 1 சப்ஸ்டியூட் பண்ணால் வந்து 100 100 100 100 வந்துருச்சு பாருங்களா. அப்போ இதான் கரெக்டான ஆன்சர். திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். NMMS வீரவணன்.